நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம். கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார். நண்பர்களே, இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, நெகிழ்ச்சியாக கருத்து பதிவிட்ட சீமான் தம்பி, அதை பற்றி தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். வாங்க காணொலிக்குள்ள போலாம். அதற்கு முன்ன நண்பர்களே, 2026 தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற்று அண்ணன் சீமான் அவர்கள் முதல்வராக ஆக வேண்டும். சரிங்களா? நமது அனைவருடைய ஆசை, கனவு, நோக்கம், இலக்கு எல்லாமே இதுதான். அப்ப நான் ஏற்கனவே அடிக்கடி பல காணொலிகளை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். இன்று காலையில பதிவிட்ட காணொலியில் அதை தான் சொல்றேன். இதற்கு முக்கிய அடிப்படை என்ன அப்படின்னா, கிளை கட்டமைப்பு, அதாவது கிராமப்புற கிளை கட்டமைப்பு, நிர்வாகிகளை நியமனம் பண்றது, கட்சியினுடைய கொள்கைகளை ஒவ்வொரு வீடாக கொண்டு போய் சேர்ப்பது, அதாவது ஒவ்வொரு மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பது, களப்பணியாற்றுவது, மக்களுக்கு அரசியல் படுத்துவது, மக்களுக்கு அரசியல் புரிதலை ஏற்படுத்துவது, இந்த பணிகளை நம்ம முன்னெடுக்கணும். இப்ப அதற்கான ஒரு முதல் முயற்சி இன்று நான் தொடங்கியிருக்கேன். அதாவது எனது கிராமத்துல புலிக்கொடியை ஏற்றுவதற்கு, அதாவது கட்சியினுடைய கிளை கட்டமைப்பினுடைய அடிப்படை என்ன அப்படின்னா புலிக்கொடி ஏற்றுவது. அதற்காக எனது தொகுதி பொறுப்பாளர்கிட்ட நான் பேசியிருக்கேன். கொஞ்சம் இடம் சிக்கலான இடம் தான் வச்சுங்களேன். ஒரு பொதுவான இடம் கிடையாது. ஒவ்வொரு கிராமத்திலும் பாத்தீங்கன்னா ஒரு பேருந்து நிறுத்தம் இல்லைன்னா இது ஒரு பொதுவான இடம், அது மாதிரி இருக்கும். அந்த இடத்துல அனைத்து கட்சியினுடைய கொடிகளும் ஏற்றிருப்பாங்க. அங்க நமது கட்சியின் கொடியை ஏற்றிருப்பாங்க. ஆனா எனது கிராமத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பொதுவான இடம் அப்படிங்கிறது சிக்கல்ல இருக்கு. அது ஒரு தனிப்பட்ட இடம், அது மட்டும் இல்லாம ஒரு பொதுவான இடம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெண்டும் கலந்த ஒரு கலவையா ஒரு சிக்கலான இடமா இருக்குது. ஆனா அந்த இடத்துல ஏற்ற முடியாது. அதனால எனது வீட்டுக்கு அருகில ஒரு முக்கிய சாலை, போக்குவரத்து மிகுந்த ஒரு சாலை, இடையில ஒரு டிச்சு, அது ஒட்டின வீடு. அப்ப இந்த இடத்துல கொடியை ஏற்றுவதற்கு ஒரு சிக்கலான இடம் தான் வச்சுங்களேன். அதனால இது குறித்து ஒரு ஆலோசனை எனது தொகுதி பொறுப்பாளர்கிட்ட கேட்டிருக்கேன். அவங்களும் இது பார்த்து சரி பண்ணிக்கலாம், நம்ம ஏத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால அதற்கான பணிகளை நான் விரைவில் முன்னெடுக்க போறேன். இந்த கொடியேற்ற நிகழ்வுக்கு முன்னால பொறுப்பாளரையும் நான் தேர்வு செய்யறதா இருக்கேன். அதாவது 8 பொறுப்பாளர்கள் நம்ம தேர்வு பண்ணணும். அது கிளை கட்டமைப்பு எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அது தொகுதி பொறுப்பாளராக இருந்தாலும் சரி, எந்த பொறுப்பாளராக இருந்தாலும் சரி, நம்ம 8 பொறுப்பாளர் நியமனம் பண்ணுவோம். சரி, இப்ப புலிகொடி ஏத்தியாச்சு, பொறுப்பாளர் நியமனம் பண்ணியாச்சு. அடுத்து நான் எப்படி நமது கட்சியினுடைய கொள்கையை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க போறேன், எப்படி கிராமத்துல நாம் தமிழ் கட்சியை வளர்க்க போறேன் அப்படிங்கறதான் வரும் நாட்கள்ல உங்களோட பகிர்ந்துக்க போறேன். அதனால நம்மள இவ்வளவு நாள் எப்படியோ என்னன்னு தெரியாது. ஆனா இதற்கு மேல நமது கனவு தேசம் வலையொலி நீங்க தொடர்ந்து பார்த்தே ஆகணும். அது யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் சில காணொலியில உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணோம், உங்கள்கிட்ட காட்டாமலையும் போகும். அதனால அதை வைக்கிற அந்த தம்ப்நெயில், பேசக்கூடிய விஷயம், அதை பொறுத்து இந்த மாதிரி யூடியூப் அல்கோரிதம் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணோம். இப்படி நமது கனவு தேசத்தில் பதிவிட காணொலியில யூடியூப் உங்களுக்கு கொண்டாந்து காட்டுதோ இல்லையோ, நீங்க தேடியாவது சர்ச் பண்ணியாவது ஒவ்வொரு நாளும் நம்ம போடக்கூடிய காணொலி பாருங்க. ஆனால் சீமான் அவர்களை எப்படி கோட்டைக்கு அனுப்புவது, எப்படி முதல்வராக ஆக்குவது அப்படிங்கிறது குறித்தான சிறு விடயங்களை நான் காணொலியில் பகிர்ந்துக்க போறேன். அதெல்லாம் நிச்சயம் நீங்க எப்படியே தேடி பிடிச்சாவது ஒவ்வொரு நாளும் பதிவிடக்கூடிய காணொலியிலிருந்து பாருங்க. ஏன்னா இதை பார்க்கும்போது தான் நீங்கள் சார்ந்த பகுதியில் இது எப்படி முன்னெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கும் ஒரு யோசனை கிடைக்கும். அதனால நமது காணொலியில் தொடர்ந்து அவசியம் பாருங்க. வாங்க இப்ப நேரா காணொலிக்குள்ள போகலாம். அதாவது ஒரு காணொலி கீழே ஒரு நண்பர் ஒரு கருத்து, ஒரு நெகிழ்ச்சியான கருத்தை பதிவிட்டு இருக்காரு. அது படிக்கும் போதே நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரி நான் எனக்கு தோணுச்சு. ஏன் அப்படின்னா, இந்த மாதிரியான கருத்துக்களை நம்ம படிக்கும் போது நமக்கு ஒரு உற்சாகமும் ஒரு ஊக்கமும் கிடைக்கும். ஏன்னா இன்னைக்கு காலத்துல நம்ம செயல்படணும் அப்படின்னாவே ஒரு ஊக்கமும் உற்சாகமும் தேவைப்படும் பாத்தீங்களா. அப்ப இந்த மாதிரியான கருத்துக்கள் தான் நம்ம ஒரு முன்னோக்கி நம்ம நகர்த்தோம். அது என்ன கருத்து அப்படின்னா, அண்ணன் சீமான் அவர்களுக்கு போட்டியாக என்னை பெற்ற தந்தையே நின்றாலும் நான் எனது ஆதரவு அண்ணன் சீமானுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிகழ்ச்சியான ஒரு கருத்தை பதிவிட்டு இருக்காரு. பாருங்க, இந்த மாதிரியான கருத்தை வேற எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களை ஆதரிப்பவர்கள் இந்த மாதிரி கருத்தை பதிவிட முடியுமா? அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு தகுதி இருக்கா? இப்ப ஸ்டாலின் எடுத்துக்கங்க, இல்ல எடப்பாடி எடுத்துக்கங்க, இல்ல அடுத்து வர போகிற உதயநிதி ஸ்டாலின், இல்ல இப்ப இன்னைக்கு விஜய் தூக்கி கொண்டாடிட்டு இருக்காங்கல்ல, விஜயுடைய ரசிகர்கள், அவர்கள்லாம் இந்த மாதிரி கருத்தை பதிவிட முடியுமா? வேணும்னா விஜய் ரசிகர்கள் எப்படி கருத்துக்கள் பதிவிடுவாங்க அப்படின்னா, எங்க தளபதி தான் அடுத்த முதல்வர், தமிழகத்தினுடைய அடுத்த முதல்வர் தளபதி, அந்த மாதிரி என்ன கருத்துக்களை பதிவிடலாம் ஒழிய இந்த மாதிரி நெகிழ்ச்சியா உணர்வுபூர்வமா கருத்துல பதிவிட முடியாது. ஏன்னா அதற்கு அந்த உணர்வுபூர்வமா அவங்க அணுகுனாதான் அந்த ஒரு தலைவரோட அந்த கனெக்டிங் சொல்லுவாங்க பதிலா, அந்த இணைப்பு அப்படிங்கிறது இருந்தாதான் இந்த மாதிரியான கருத்துக்கள் அப்படிங்கிறது மனசுல தோணும், அது வெளிப்படுத்துவாங்க. இந்த மாதிரியான ஒரு கனெக்டிங், ஒரு சென்சிட்டிவ் எல்லாமே அண்ணன் சீமானுக்கும் சீமானின் தம்பி தங்களுக்கும் இடையில தான் இருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமான உண்மை. அதனாலதான் அந்த நண்பர் அப்படிப்பட்ட ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு கருத்தை பதிவிட்டு இருக்காரு. இன்னும் நிறைய கருத்துக்கள் இருக்கு. இதை ஒவ்வொரு நாளும் நம்ம கட்சியினுடைய வளர்ச்சியை பற்றி நம்ம பேசினாலும் இந்த மாதிரியான மனதை நெகிழ வைக்கக்கூடிய கருத்துக்களையும் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். அது எனக்கும் ஒரு ஊக்கமா இருக்கும், அதே சமயத்தில் கேட்கக்கூடிய உங்களுக்கும் ஒரு ஊக்கமா இருக்கும். அதனால நிச்சயம் பகிர்ந்துக்குவேன். வரும் நாட்களில் நிச்சயம் நமது கட்சியினுடைய வளர்ச்சி பற்றி எப்படி எல்லாம் முன்னெடுக்க போறேன் அப்படிங்கறத பற்றி எல்லாமே நம்ம விரிவா பேசுவோம். அதனால தொடர்ந்து நமது கனவு தேசம் வழியோட இணைந்திருங்கள். சரி நண்பர்களே, இந்த ஒரு சிறிய தகவலை உங்களோட பகிர்ந்து கொள்ளதான் இந்த காணொலி. மீண்டும் அடுத்த ஒரு காலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.